என்ன ஆச்சு? என்ன சாப்பிட்டீங்க? இந்த 3 பரோட்டா ஒரு ஆம்லேட். 3 பரோட்டா ஒரு ஆம்லேட். சிவா 3 பரோட்டா ஒரு ஆம்லேட் எவ்வளோ சிவா? 51 ரூபா. 51 ரூபாயா? என்னண்ணே காசு கீழே விழுந்து. காசு கீழே விழுந்து. கீழே விழுந்துருச்சா? அச்சா 100 ரூபாயோட தான் வந்தேன். அது என்ன சில்லறை கிடக்கு? அது என்னது? சாவியா? இன்னையா கிறங்கம்மா காலை புனியவா? ஆ என்ன காசு இருக்கான்னாங்க? இது சாப்பிட்ட சாப்பாடு காசு தரணுமா இல்லையா? நீங்க என்ன வேணாலும் பார்த்துட்டு போங்க, எனக்கு அது தேவையே கிடையாது. சாப்பிட்ட சோறுக்கு காசு தரணுமா இல்லையா? தரணுமா இல்லையானே? தரணும்யா. வந்து விழுந்துருச்சு. சும்மா எனக்கு பேசுறேனே. போன ஓரமா போயிடல, போன டென்ஷன் ஆகாதே. அங்கிட்டு போன ஓடிடுவா. இல்லை உயிர் வாங்கிட்டு இருக்க போட்டு கொஞ்சம் கூட அழிப்பயிர் இல்லையா? நான் யார்? எந்த ஊரியா நீங்க? நீங்க யாரு முத? நீங்க யாரு? நான் வந்து என்னது சாப்பிடுறதுக்கு ஒரு பெரிய மனுஷன். சாப்பிடுங்க. யாரு வயசு என்ன அவரு வயசு என்ன? நீ வாட்டுக்கு ஆய்வுன்னு கத்திக்க இருக்க. ஏய் ஓட்டன்னு அப்படி இருக்கேன். ஒழுங்கா பேசிக்கணும். நீங்க யாருங்க? வயசு தந்தவங்க பேசுறேன். இல்லங்க நீங்க யாருங்க? நான் எந்த ஊருக்கான இருக்கேன்? நான் மக்கள் சேவர். என் பேர் ஊருக்குள்ள பேர் பாண்டி. நீ யாராலும் இருந்துட்டு போனேன், எனக்கு அது தேவையில்லைண்ணே. அவர் எவ்வளவு காசு சாப்பிட்டுருக்காரு? இந்த என் காசோட சேர்த்து நீ வாங்கிட்டு போ. வயசு தந்தாப்புல பேசிக்கிறேன். அவர் வயசு என்ன ஓ வயசு என்ன? சரி இருண்டு போதுங்க. சாப்பிட்டு காசு தரலன்னா யாராலும் ஒரே மரியாதை தான். காசை வாங்கிடா. அதுதான் நான் கேட்க வரேன். முன்ன பின்ன ஒரு தெரியுமா? பாத்துறீங்களாங்க அவரை? பாக்கல பார்த்ததில்ல. நான் கேட்க பதில் பண்ணேன். முன்ன பின்ன ஒரு பாத்துறியானே? பார்க்கலப்பா. இப்போ வேற காசு கொடுத்தா வாங்குவியானே? காசு கொடுத்தா வாங்குவானா? நீ தான் விட மாட்டே. சொல்லுனே, வாங்குவியா வாங்க மாட்டியானே? நீ சாப்பிட்டது வாங்கி நான் அவரை பார்த்து கொடுத்துக்கிறேன். இதுக்கு போய் பிச்சை எடுக்கலாம்ண்ணே வெளியே. போடா யாரா நீ? போடா. நாங்க 30 வருஷமா இந்த கடைக்கு நான் வந்து போயிருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன். நீ யாரு? யாரு எனக்கு தெரியாது. கடை ஓனர் எங்க மாமா. கடை ஓனர் இங்க வர சொல்லு. போன் போடு. சிவா கடை ஓனர் மகன் சிவா என் மாப்பிள்ள. இங்க வர சொல்லு உங்க ஓனரை. அதான் சொல்லல, அவர் சவுண்டு கொடுத்தாப்புல எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. காசை கீழே போட்டு வந்துட்டேன்ற சிவா சொல்லிட்டேன். என்ன தெளிக்கிறீங்க? நான் போயிடுறா. போடா. ஏங்க வாங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் ஊருக்குள்ள பிஎம் பாண்டி. நான் பேர் மட்டும் தான் கேட்டேன். அடமொழிலாம் கேட்டேன். அடமொழி மக்கள் ஏதாவது ஒரு கெட்டதுன்னா நாங்கள் அந்த இடத்துல போய் நிற்பேன். யார் கெட்டது நடந்தா நிற்பேன். ஏழைகளுக்காக மக்களுக்காக போய் நிற்பேன். பாண்டி ஊருக்குள்ள பாண்டி யாரான மதுரைபுரம் திரும்பினா நீ யாருடா? போடா. உன் தடியதில் அங்கிட்டு போய் வச்சுக்கடா. வெளுத்து போடுவான். அசாட வந்து இங்கே தான் பேசிக்கிற கூடாது. சரி எதுக்கு இப்போ இங்கே வாங்க பாண்டி அவர்களே. இப்போ எதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வந்தீங்க? வயிற்று பசி அமர்த்தினதுக்காக நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓரமா அவ்வளோதான். அது வயிற்று பசி வயிற்றுக்கு சாப்பிட்ருக்காரு, அதுக்காக வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். சாப்பிட்றதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன். அவட காசு இல்லையே இப்போ? அதுக்கு தான் நான் தரேன்றேன். காசு தரேன். நான் தந்துடுறேன். எதனால் அப்படி? என்ன எதனாலனா அவர் இல்லாதே சாப்பிட்டு விட்டாரு. சரி காசு வந்து மிஸ் ஆக விட்டு விட்டாரு. சரி அதனால வந்து நீங்கள் காசு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? சரி இப்போ அவர் பொய் பேசுனா? பொய்லாம் பேச மாட்டார்ல. அவர் பையில காசு கிடையாது. பாத்தீங்களா நீங்க? ஆமா அவர் இந்த கடைக்கு அவரு அடிக்கடி வருவார். நான் பார்த்துருக்கேன். நான் 30 வருஷ காலம் அந்த கடைக்கு நான் வர போறேன். கடை ஓனர் அவரு. அவரே என்ன சொன்னாருன்னா முன்ன பண்ண நான் பார்த்தது இல்லை. அவர் பார்த்தது இல்லை, நான் பார்த்து நானும் சாப்பிட கூட்டு வந்திருக்கேன். அவர் இல்லாதவர். அவரு ஒரு இருக்கப்பட்டா நான் பேச மாட்டேன். இல்லாதவன பேசும்போது அது எவனாவது நான் விட மாட்டேன்டா. போடா. மனசு இருக்குதுங்களா உங்களுக்கு? மனசு யாருக்குமே வராது. சரி யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமாம், மனசு என்றைக்குமே உங்களுக்கு வச்சு. நான் என்றைக்குமே அப்படி தான்டா பேசுவேன். யாராக இருந்தாலும் சரிடா. ஏழைன்னு ஒருத்தர் பாதிக்கப்படணும் போது அந்த இடத்துல நான் நிற்பேன்டா. அந்த இடத்துல ஒரு
ஆட்டோக்குள்ள ஆமாம் ஆட்டோ கண்ணாடி போட்டு போய் உட்காந்துருக்காப்லையா ஆமாம் சரிங்களா ஒன்றும் ஒரு கேமரா எடுத்துனா நம்ம அண்ணன் பேர் ஜெகதீஷ் அண்ணன் சரிங்களா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு காசு இல்லை அப்படிங்கும்போது யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பரவாயில்ல இது என்ன சொல்லி ஒரு அடம் பண்ணிட்டு சொல்லி ஊருக்கு உழைப்போம் ஊருக்கு உழைப்பவன் PM பாண்டி அப்படின்னு ஊருக்கு உழைச்சிருக்கீங்க. மக்களுக்கு சேவகர் நான் இல்லாதவனுக்கு நான் என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பேன். சார் இருக்க வேண்டிய கிட்ட போக மாட்டேன். இல்லை கேமரா வந்து ஹாய் பண்ணி சொல்லுங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா கை கழுவிட்டு வரீங்களா ஒரு கொஞ்சம் விளாவரியாக பேசுவோம். சாப்பிட்டீங்களா? சரிம்மா சாப்பிடுங்க நீ சாப்பிடுங்க. கொஞ்சம் அண்ணன் குழம்பு இந்த ஒரு உதவிக்கு உங்கள் நல்ல மனசு ரொம்ப நல்ல மனசுக்கே பாராட்டி ஸோ இந்த மாதிரி யாருனே தெரியாத ஒருத்தர் இந்த மாதிரி சாப்பாடு காசு இல்லைலாம் சாப்பிட காசு வச்சுலாம் அவரை அசிங்கப்படுத்த அந்த இடத்துல நீங்கள் கோவப்பட்டீங்க தெரியுமா? ஸோ இந்த ஒரு நல்ல மனசுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம் சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுனால எங்கள் மதுரை 360 எங்களோட யூடியூப் சேனல் நேம் வந்து மதுரை 360 சரிங்களா? எங்கள் சேனல் சார்பாகவும் நீங்கள் மதுரை 360 யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி யாரும் தெரியாத ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிங்க தெரியுமா? ஸோ அதனால் நீங்கள் என்ன கிஃப்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சந்தோஷத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.